7 வருஷம் சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு தான் அப்பா படம் எடுத்தேன். அந்த படம் எனக்கு லாஸ்ட் தான். குழந்தைங்ககிட்ட மிஸ்டேக் இருக்குன்னா அது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க மிஸ்டேக்னு அர்த்தம், இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட இருக்க மிஸ்டேக்னு அர்த்தம். இங்கே மாற வேண்டியது குழந்தைங்க இல்லை. ஒரு சில படைப்புகள்லாம் பண்ணும்போது நிறையா அதுக்காக ஆய்வு பண்ணலாம். கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு என் கையில் காசு வந்துருச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த காசை வச்சுட்டு உடனே இந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம்னு சொல்லி அப்பா சாட்டை இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அந்த படம் உடனேவும் போய் ஓடாது, உடனே அது ரியாக்ட் ஆகாது. ஏன்னா நீங்களாம் என்ன படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோ போவீங்க? சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போவீங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப லேட்டாக பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அதற்கு உழைப்பு இருக்குல்ல, பெரிய உழைப்பு, பெரிய பொருள் செலவு. கிட்டத்தட்ட நான் வந்து 7 வருஷம் சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு தான் அப்பா படம் எடுத்தேன். அந்த படம் எனக்கு லாஸ்ட் தான். அந்த படத்தால் பெருசாக எதுவுமே நான் சம்பாதிக்கலை. ஆனால் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குல்ல, நான் ஆசைப்பட்டதை ஒன்று செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகாது. கவலையே பட மாட்டோம். இந்த மாதிரி வேலையை என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் இண்டஸ்ட்ரியில். எப்போ நாங்கள் ஒரு 6-7 பேர் கூடினாலும் இதை பற்றி தான் பேசுவோம். எதாவது செய்யணும், எதாவது செய்யணும். அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்துலேருந்து மாணவர்கள் என்னென்னா இந்த வயசில் விதைக்கிறோம்ல, இந்த 5ஆவது வகுப்புக்குள்ளே விதைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தடம் மாறவே மாட்டாங்க. இதுதான் சரியாக விதைக்கிற வயசு. ஏன்னா பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய அறிவு இருக்குது, ஒவ்வொரு அறிவு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எது சொன்னாலும் எனக்கு தெரியாதாம்பாங்க. ஆனால் குழந்தைகள் கேட்கும். இந்த குழந்தைங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும், எல்லாரும் ஒன்று, எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு நிற்கணும், இப்படின்ற நல்ல விஷயங்களை விதைச்சிட்டோம்னா குழந்தைகள் அற்புதமாக வளரும். அது எப்போ வந்தாலும் மாறவே மாறாது. அப்படி விதைக்கப்பட்டவங்க தான் நான். குழந்தைகளாக தான் இருப்பாங்க. குழந்தைங்ககிட்ட மிஸ்டேக் இருக்குன்னா அது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க மிஸ்டேக்னு அர்த்தம், இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட இருக்க மிஸ்டேக்னு அர்த்தம். இங்கே மாற வேண்டியது குழந்தைங்க இல்லை, பெற்றோர்கள் தான் மாறணும், டீச்சர்ஸ் தான் மாறணும். என்னை வளர்த்ததே என்னுடைய ஆசிரியர்கள் தான். எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 7ஆவது படிக்கும்போது முதல்ல ஒரு கதை எழுதினேன். அது ஆங்கில ஆசிரியர் பீரியடு. எனக்கு ஆங்கிலம்னாலே பயம். கிராமப்புறத்துலேருந்து வந்ததுனால ஏபிசிடி 5ஆவது படிக்கும்போது தான் தெரியும். ஆங்கில ஆசிரியர் ஒரு வீட்டு பாடம் கொடுத்துருக்காரு, நான் எழுதலை. நான் அதில் ஒரு கதை எழுதியிருக்கேன். இப்போ வந்தாலே எல்லாம் நோட்டை வைக்கடா டேபிளில் அப்படின்னோடனே எல்லாம் வைக்கிறாங்க. நான் கடைசியில் கீழே போய் வச்சேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாத்தியார் நம்மக்கிட்ட அந்த இப்போவே சிரிக்க ஆரம்பிச்சு அம்மா. நான் கீழே போய் வச்சேன். எங்கள் சார் வந்தவுடனே கீழேருந்து உருவிட்டார். எடுத்து பார்த்தா ஒரு கதை இருக்கு, ஒரு 1.5 பக்கத்துக்கு. 7ஆவது படிக்கும்போது அதான் என் முதல் கதை. எழுந்து நிற்கிறேன், அந்த குச்சியை எடுத்துட்டு இங்கே வானாரு. சரி அடி வெளுக்க போகாது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நின்னா என் ஆசிரியர் தினகரன் அவருடைய பேர் என்ன அப்படி அணைச்சிக்கிட்டார். அணைச்சிக்கிட்டு இதை படி, அவன் ஒரு கதை எழுதியிருக்கான், எல்லாம் கேளுங்கடா அப்படின்னாரு. இப்போது நான் எல்லாரும் முன்னாடியும் படிக்கிறேன். படித்து முடித்தோடனே எல்லாருக்கும் அவனுக்கு கை தட்டுங்கடா அப்படின்னாரு. எல்லாரும் கை தட்டினாங்க. அந்த முதல் அங்கீகாரம் இருக்குல்ல, அது இன்னும் 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 எழுத தூண்டுச்சு. அன்றைக்கி அவர் அடிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான், அது அப்படியே முடிஞ்சிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்திருக்கும், எதுவும் நடந்திருக்கும். என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, நம்மளை நம்ம ஆசிரியர் பாராட்டுறாரு, நம்ம சக மாணவர்கள் பாராட்டுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம அப்படி நிற்கும்போது ஒன்று இருக்குல்ல, அது என் ஆசிரியர் செஞ்சது. அடுத்து ஒரு 3-4 வருஷமாக முயற்சி பண்ணி இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறார். இந்த ஏப்ரல் மேலே ஷூட்டிங் போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதுக்கும் நிறையா ஆய்வுகள் பண்ணி தயாராகிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.